வாரம் இருக்கிறதுல பெரிய ஐபிஓ வாரமா வந்து அமைய போகுது. இந்த வாரம் மட்டுமே 28,000 கோடிக்கான ஐபிஓ வந்து வரப்போகுது. அப்படின்னா 28,000 கோடி ரூபாய் இங்க மக்கள் கிட்ட இருந்து மணியை வந்து எடுத்துட்டு போக போறாங்க இங்க கம்பெனிஸ் எல்லாருமே. இது எல்லாமே பிரைமரி மார்க்கெட் தானே. இந்த 28,000 கோடி எடுத்துட்டு போயிட்டு அவங்க அந்த ஃபண்டிங் பண்றாங்களோ இன்னும் எக்ஸ்பென்ஷன் பண்றாங்களோ அந்த பிளான்ஸ் வந்து இறங்குவாங்க. இதுல மேஜரா 27,000 கோடி வந்து டாடா கேபிட்டலோட ஐபிஓவும் அண்ட் தென் இங்க எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ஐபிஓ மட்டுமே எடுத்துட்டு போறாங்க. பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை 3 கம்பெனிஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த ஐபிஓ உள்ள வராங்க. மொத்தமா வந்து இந்த வாரம் வந்து 5 ஐபிஓ வந்து இருக்கு. இதுல டாடா கேபிட்டலோட ஐபிஓ, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ஐபிஓ அண்ட் தென் ரூபிகான் ரிசர்ச், அனந்தம் ஹைவேஸ், மெட்டல் செக்ஷன்ஸ். இந்த 3 கம்பெனிஸோட ஐபிஓ வந்து கூட வரப்போகுது. பட் இங்க கிரே மார்க்கெட் பிரீமியமா வரும்போது இந்த ரூபிகான் ரிசர்ச் மட்டும் ஓரளவுக்கு இங்க பிரீமியம் பிரைஸ்ல வந்து இருக்கிறதா சொல்றாங்க. பட் இது 3 ஐபிஓ விட இந்த பெரிய ஐபிஎஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இங்க டாடா கேபிட்டலோட ஐபிஓவும் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ஐபிஓவும் வந்து இருக்கு. அண்ட் தென் எதுக்கு லிஸ்டிங் வந்து அதிகமா இருக்கு, ஷார்ட் டேர்ம்ல வந்து லிஸ்டிங் வந்து இங்க டாடா கேபிட்டலா இல்ல அப்படின்னா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோல வந்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டாடா கேபிட்டலோட ஐபிஓ வந்து இருக்கு. இஷ்யூ சைஸ் வந்து 15,500 கோடி ரூபாய் வந்து இருக்கு. அவ்வளவு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பண்ண போறாங்க. இல்ல ஆஃபர் ஃபார் சேலும் இருக்கு அண்ட் தென் ஃப்ரெஷ் இஷ்யூஸும் இருக்கு. அப்படின்னா எங்க ஃப்ரெஷ் இஷ்யூஸா இங்க வந்து ரைஸ் பண்றது எல்லாமே இந்த கம்பெனிஸோட அந்த ஃபண்டிங் அண்ட் தென் எக்ஸ்பென்ஷன் அண்ட் தென் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஆஃபர் ஃபார் சேல்ன்றது ஏற்கனவே இருக்கிறவங்க ஸ்டேக் வித்துட்டு வெளியே போறாங்க. இதுல ரெண்டுமே கம்பைன் ஆகி நடக்குது. இஷ்யூ டேட் வந்து 6ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் வச்சிருக்காங்க. 6ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல வந்து இருக்க போகுது. பிரைஸ் பேண்டா வச்சிருக்கிறது 310 ரூபாயில இருந்து 326 ரூபாய் வந்து வச்சிருக்காங்க. கிரே மார்க்கெட் பிரீமியமா வரும்போது 20 ரூபாய் வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம்ல அக்டோபர் 4ஆம் தேதி இருக்க டேட்டா வச்சு இருக்குது. அதாவது மின்ட் அண்ட் தென் எக்கனாமிக் டைம்ஸ் அண்ட் தென் ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் அந்த இருக்கிற எல்லா ஆர்டிகல்ஸ்லையும் தேடி பார்த்துட்டேன். எல்லா இடத்துலயுமே 20 ரூபா தான் வந்து போட்டிருக்காங்க. கிரே மார்க்கெட் பிரீமியமா வந்து இருக்குது அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற டேட்டா வச்சு பார்க்கும்போது. நமக்கு லாட் சைஸ்ல 46 ஷேர் வந்து பார்த்தோன்னா தராங்க. ஒரு 5,000 தான் நம்ம இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணிடலாம். அலாட்மெண்ட் வந்து 9ஆம் தேதியும் லிஸ்டிங் வந்து 11ஆம் தேதியும் வந்து வச்சிருக்காங்க. இதுதான் இந்த இஷ்யூ சுத்தி இருக்கிற டீடைல்ஸா வந்து இருக்கு. இந்த டாடா கேபிட்டலை பத்தி சொல்லணும் அப்படின்னா 2007 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய என்பிஎஃப்சி கம்பெனியா வந்து வளர்ந்து நிக்கிறாங்க. இந்தியாவிலேயே பெரிய என்பிஎஃப்சியா இந்த கம்பெனி வந்து இருக்காங்க. இவங்க நிறைய லோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ரீட்டைல் லெவலையும் சரி, எஸ்எம்இ லெவலையும் சரி, அந்த நீங்க கார்பரேட் லோன்ஸும் நிறைய வந்து தராங்க. அண்ட் தென் இவங்க டாட்டாவோட ஈகோ சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க டாடா மோட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லோன் தரது, அண்ட் தென் டாடா குரோமாக்கு லோன் தரது, அதாவது நாங்க வந்து மக்கள் அங்க வாங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் பண்றது. அண்ட் தென் கூடவே டாடா ஹவுசிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் தராங்க. இந்த மாதிரி டாடா கேபிட்டல் வந்து ரொம்பவே வளர்ந்து இப்போ பெரிய கம்பெனியா வந்து நிற்கிறாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் இப்போ பார்க்கும்போது பிரைஸ் டு புக் வந்து 4.10 வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்றாங்க. இதுவே ஓரளவுக்கு பெரிய பிரைஸ் டு புக் தான் நம்ம சொல்லணும். ஓவர் பிரைஸ் தான் வந்து லிஸ்ட் ஆகுது. அப்படின்னா நம்ம ஐபிஓ கிடைக்கல அப்படின்னும் போது அதுக்கப்புறம் வாங்கலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இதுலேயே தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. அந்த டைம்ல கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா ஓவர் பிரைஸ்ல வந்து இருக்கு. 4.10 பிரைஸ் டு புக்ன்றது கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்கு. சரி, அப்படியே இப்ப எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ஐபிஓ பக்கம் போலாம். இஷ்யூ சைஸ் வந்து 11,600 கோடி ரூபாய்க்கான இஷ்யூ சைஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் இங்க பிரைஸ் பேண்டா வச்சிருக்கிறது 1,080 ரூபாயில இருந்து 1,140 ரூபா வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் பேண்டா வந்து வச்சிருக்காங்க. இஷ்யூ டேட் வந்து 7ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க கிரே மார்க்கெட் பிரீமியமா வரும்போது அந்த அமௌண்ட் வந்து 205 ரூபாய் வந்து இருக்கு. இதுவும் எல்லா டேட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பண்ணி தான் சொல்றோம். அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்க டேட்டா வச்சு இருக்கிற எல்லா நியூஸஸ்லயும் இந்த டேட்டா வச்சு சொல்றது 205 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கிரே மார்க்கெட் பிரீமியமா வந்து இருக்கு. அப்படின்னா பிரீமியம் பர்சன்டேஜ் வந்து லிஸ்டிங் அந்த பர்சன்டேஜ் வந்து 18% வந்து இருக்கு. அலாட்மெண்ட் வந்து 10ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங் வந்து 14ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. இங்க எல்ஜி பத்தி நம்ம சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல. இருக்கிறதுல பெரிய பிராண்டா வந்து இருக்காங்க. இவங்க சவுத் கொரியன் பிராண்ட் தான். பட் இந்தியால பெரிய டாமினன்ஸான பிளேயர்ல வந்து இருக்காங்க. கன்சூமர் டியூரபிள்ஸ்ல இவங்க ஒரு பெரிய பிளேயரா வந்திருக்காங்க. அதுலயும் மெயினா இங்க ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் தென் இங்க வாஷிங் மிஷின் அண்ட் தென் இங்க டிவி பேனல்ஸ், ஏர் கண்டிஷனர்ஸ் எல்லாம் வந்து பெரிய பிளேயரா இருக்காங்க. மெயினா நம்ம சொல்ல வரணும் அப்படின்னா வாஷிங் மிஷின்ல இவங்க தான் டாமினேட் பிளேயர். 33% மேல மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்ட தான் இருக்கு. எல்ஜி தான் டாமினேட் பண்றாங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், மார்ஜின் இந்த மாதிரி நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2023-25 பார்க்கும்போது எல்லாமே வந்து சூப்பரா அப்பாய் தான் இருக்கு. ஃபினான்ஷியல்ஸுமே நல்லா இருக்கிற கம்பெனியா தான் இருக்கு. பட் இங்க வேல்யூவேஷன் சைஸ் வந்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் 51 வந்து லிஸ்ட் பண்றாங்க பிஇ. இங்க அவங்களோட காம்படிட்டர், அதாவது இண்டஸ்ட்ரியோட காம்படிட்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது 57 இருக்காங்க எல்லாருமே பிஇன்றது. இந்த கம்பெனி 51 தான் லிஸ்ட் பண்றாங்க. கொஞ்சம் வேல்யூஷன்ஸ் கம்மியா தான் லிஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா ரியாலிட்டியில 51ன்ற பிஏ வந்து கொஞ்சம் அதிகம் தான். என்னதான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இங்க 57 வந்து இருந்தாலும், இண்டஸ்ட்ரியோட அந்த ஆவரேஜ் பிஏ 57 இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா பெட்டரான டைமா இருக்கும். இதுவுமே வந்து லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. கன்சிடபிள் சைட்லயே வந்து கிடையாது. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த ஐபிஓ பக்கம் வரும். அண்ட் தென் இந்த 2 ஐபிஓல எது அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கேள்விக்கான ஆன்சரை பார்ப்போம். டாடா கேபிட்டலோட ஐபிஓவும் அண்ட் தென் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ஐபிஓவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அப்ளை பண்ணலாம். பட் நீங்க எத்தனை வருஷம் வந்து வச்சிருக்க போறீங்கன்றதை பொறுத்து இது மாறும். நீங்க 10 இயர்ஸ்க்கு மேல வச்சுக்க போறீங்க அப்படின்னா 2 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ அப்ளை பண்ணலாம். ரெண்டுமே கிடைச்சது அப்படின்னா வச்சுக்கலாம். இல்ல நீங்க வந்து ஷார்ட் டேர்ம்ல தான் பாக்குறீங்க, எனக்கு வந்து லிஸ்டிங் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் இருக்க டேட்டா வச்சு பார்க்கும்போது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து அதிகமா இருக்கு. லிஸ்டிங் எனக்கான அந்த ஒரு பொட்டன்ஷியல் வந்து இருக்கிறது இப்போதைக்கு எல்ஜி எலக்ட்ரானிக் சைட்ல தான் வந்து இருக்கு.
ஸோ ஷார்ட் டேர்ம்ல நீங்க வந்து ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் வச்சிருக்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ரெண்டு கம்பெனியும் கூட அப்பயும் நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லப்பா நான் வந்து லிஸ்டிங் எனக்காக தான் பாக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. டாடா கேபிட்டலோட ஐபிஓ வந்து இப்போதைக்கு அந்த கிரே மார்க்கெட் பிரீமியமா பார்க்கும்போது 20 ரூபா தான் இருக்கு. ஸோ அங்க பர்சன்டேஜ் வைஸ் வந்தோம் அப்படின்னா 6% வந்து இருக்கு. ஸோ இதுதான் ஓவராலா இருக்குது. ஸோ நீங்க லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். இல்ல நீங்க ஷார்ட் டேர்ம்ல தான் பாக்குறீங்க, லிஸ்டிங் எனக்காக பாக்குறீங்க அப்படின்னா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ஐபிஓ தான் வந்து இருக்கு. டாடா கேபிட்டலோட ஐபிஓவை நம்ம லாங் டேர்முக்கு வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இல்ல இதுவுமே வந்து லிஸ்டிங் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். பட் ஆனா இங்க எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட இப்போதைக்கு இருக்க டேட்டா வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரெண்டு கம்பெனியுமே அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த ரெண்டு கம்பெனில எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அவ்வளவுதான். இல்ல கிடைச்சது அப்படின்னா லாங் டேர்ம் வந்து ஹோல்ட் பண்ண போறேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜியா வந்து இருக்கு. பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. $1,25,000 வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிருச்சான். இதுக்கு முன்னாடி இந்த பிவிஎஸ்ஐ வந்து $1,24,500 வந்து இருந்தது. இப்போ வந்து $1,25,500 வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிருக்கு. இதுக்கான ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்றாங்க. பட் ஆனா இவ்வளவு ஆல் டைம் ஐ போனாலுமே 82% ஆஃப் த இன்வெஸ்டர் சொல்றது இன்னமும் புல்லிஷா தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா இன்னமும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 18% ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் தான் இன்னும் பியரிஷ்ல வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற சொல்றாங்க. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா இங்க பிட்காயின் ஆல் டைம் ஐ நோக்கி போயிட்டு தான் இருக்கு. இந்த வாரம் மட்டுமே ஒரு 14% கிட்ட ஏறி இருக்கு. பட் ஆனாலும் நம்ம ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச்சா வரும்போது இந்த பக்கம் வந்து போகாம இருக்கிறதே நல்லது. ஏன் அப்படின்னா இதுக்கு இன்னும் வந்து பேக்டப்பா எந்த ஒரு கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கல. ஸோ இது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அன்அபிஷியலா தான் ட்ரேட் ஆகிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அபிஷியலா ட்ரேட் ஆகும்போது அந்த டைம்ல பாத்துக்கலாம். இண்டஸ்இண்ட் பேங்கோட Q2 ரிசல்ட்ஸ் வரல. பட் ஆனா இந்த Q2 அப்டேட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா இங்க இந்த கம்பெனியோட அட்வான்சஸ், டெபாசிட்ஸ் அண்ட் தென் காசா இது மூணுமே வந்து விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க அட்வான்சஸா வரும்போது 8% இயர் ஆன் இயர்ல கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. நெட் அட்வான்சஸ் டெபாசிட் வந்து 5% இயர் ஆன் இயர்ல கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது 2% வந்து கம்மியா இருக்கு. காசா ரேஷியோ வந்து 35ல மெயின்டைன் பண்ணவங்க இப்போ 30.8 தான் வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இதுவுமே கம்மியா இருக்கு. அந்த இந்த கம்பெனியோட என்பிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் என்பியும் சரி நெட் என்பியும் சரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனி ஓவராலா பார்க்கும்போது இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அண்ட் இந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக் பண்றது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபிள்ல தான் வந்து இருக்கு. இது இந்த Q1லயும் தெரிஞ்சது. இந்த Q2மே இப்போ பிசினஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வீக்கா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த Q2வும் நல்லா இருக்காது அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த Q2 வந்து வரட்டும். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க அப்படின்னா அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்றதுக்கான டைமா பார்ப்போம். JLR என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா 500 மில்லியன் யூரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்னலாவே வந்து ரைஸ் பண்ணிக்க போறாங்க. எதுக்காக அப்படின்னா இங்க குட்டி குட்டி சப்ளைஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றதுக்காக. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா இங்க செப்டம்பர் மாசம் அன்னைக்கு இங்க சைபர் அட்டாக் வந்து நடந்தது. ஸோ அதனால JLR ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. JLR ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணதுனால குட்டி குட்டி சப்ளைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பி இருக்கவங்களும் இங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால இங்க JLR வந்து பார்த்தோன்னா இங்க 500 மில்லியன் யூரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ண போறாங்க. ஸோ ரைஸ் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து கொடுக்க போறாங்க. UK கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1.5 பில்லியன் யூரோஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பேக் டப்பா வச்சுக்கங்க. நாங்க வந்து உங்களுக்கு லோன் கேரண்டிடா பேக் டப்ல வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கங்க, குட்டி குட்டி சப்ளைஸ்க்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அந்த 1.5 பில்லியன் யூரோஸ் வந்து இவங்க வாங்கல. இன்டர்னலாவே 500 மில்லியன் யூரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இன்செர்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ இதுதான் JLR சுத்தி இருக்க விஷயமா இருக்கு. இன்னும் அந்த ப்ரொடக்ஷன் வைஸ் வரும்போது மண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது மண்டே அன்னைக்கு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஃபுல்லா வந்து கிடையாது. ஃபுல் ஸ்டார்ட் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்கிற எல்லா ப்ரொடக்ஷனுமே எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தான் ரீஸ்டார்ட் வந்து பண்ண போறாங்க. ஃபுல்லா வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணல. கிறிஸ்மஸ்க்குள்ள பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் டாடா மோட்டர்ஸ் சுத்தி இருக்க விஷயமா இருக்கு. அதே JLR சுத்தி இருக்க விஷயமா இருக்கு. ஸோ இந்த கம்பெனியுமே டிமர்ஜர் வந்து ஆக போகுது. எஃபெக்டிவா 1ஆம் தேதி வந்து ஆயிடுச்சு. ரெக்கார்ட் டேட் வந்து 14ஆம் தேதி வச்சிருக்காங்க. ஆஸ் இன்வெஸ்டர் நம்ம 14ஆம் தேதிக்கு முன்னாடி இருக்க நம்ம ஷேர் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த 14ஆம் தேதி அன்னைக்கு நம்ம கிட்ட ஷேர் இருக்கு அப்படின்னும் போது நம்ம அந்த டிமர்ஜர்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஒரு ஷேர் அப்படியே இருக்கும். இன்னொரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு வந்து வரும். ஸோ 2 ஷேரா வந்து மாறிடும். BSNL கம்பெனியுமே 5Gக்கு வந்து ஷிஃப்ட் அவுட் வந்து பண்ண போறாங்க. ஸோ 5Gக்கான ரோல் அவுட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ற பிளான்ல வந்து இறங்கிட்டாங்க. அடுத்த 6ல இருந்து 8 மாசத்துல வந்து 5Gக்கான ரோல் அவுட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இங்க BSNL வந்து 5G ரோல் அவுட் பண்றாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி தேஜஸ் நெட்வொர்க் வந்து இருக்காங்க. அண்ட் தென் C.dot நிறுவனம் இருக்காங்க. TCS வந்து இருக்காங்க. ஸோ இது தேஜஸ் நெட்வொர்க்கும் TCSக்கும் ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. ஸோ இங்க BSNL நிறுவனம் சொல்ல வரது என்னவா இருக்கு அப்படின்னா 92,000க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா டவர்ஸ் இவங்க கிட்ட வந்து இருக்கு. அதுல 9,000 டவர்ல இருந்து 98,000 டவரா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் BSNLோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது 5,000 சில்லற கோடி ரூபாய் வந்து ரீச் பண்ணாங்க. இது வந்து டபுள் த ப்ராஃபிட்டா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இங்க டபுள் த ப்ராஃபிட் இயர் ஆன் இயர்ல வந்து ஆகுறாங்க. ஸோ அண்ட் தென் இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 4Gல இருந்து 5Gக்கான ரோல் அவுட் வந்து பண்ணுவோன்ற மாதிரி சொல்றாங்க. 9.1 கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க BSNLக்கு வந்து இருக்காங்க. கஸ்டமர்ஸ் எல்லாமே டிக்ளைன் ஆனவங்க திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ இங்க கஸ்டமர்ஸ் பேஸ் வந்து ஏறிட்டே போகுது. இந்த 5G ரோல் அவுட் பண்ணாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் இன்னும் அதிகமாவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. அடுத்த 6ல இருந்து 8 மாசத்துல வந்து பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. இந்த 5G ரோல் அவுட் பண்ண உடனே 99% ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு உடனே வந்து 5Gயோட அந்த ஒரு டவர் எக்ஸ்பென்ஷன் வந்து கிடைச்சிரும். அதாவது அந்த 5G கவரேஜ்ன்றது கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
ஸோ பார்க்கலாம் இந்த 5G ரோல் அவுட் எப்படி இந்த கம்பெனிஸ்க்கு பிளஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ் நெட்வொர்க்கும் அண்ட் தென் டிசிஎஸ்க்கும் மெயினா தேஜஸ் நெட்வொர்க். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. FIIயோட செல்லிங் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. 23,000 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வித்திருக்காங்க செப்டம்பர் மந்த் மட்டுமே. இந்த வருஷம் மட்டுமே டோட்டலா கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க FIIs இங்க நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல. ஸோ இது எல்லாமே எங்க போய் பிரச்சனை கிரியேட் பண்ணுது அப்படின்னா மெயினா ஐடி கம்பெனிஸ் தான் பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணுது. இந்த ஐடி கம்பெனிஸோட Q2 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா இந்த Q2 வந்து இங்க இந்தியன் ஐடி கம்பெனிஸே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு நிறைய ப்ரெஷரான விஷயம் வந்து சுத்தி அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. இங்க காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்க எம்ப்ளாயிஸ் எல்லாரும் வந்து தூக்குறாங்க. ஸோ காஸ்ட் கட்டிங் வந்து பண்றாங்க. அண்ட் தென் நீங்க யூஎஸோட பாலிசி அந்த விசா பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்க பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. அந்த நீங்க கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் தர மாட்டாங்க. அவங்களுமே இந்த மார்ஜின்ஸ் கட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசனா வந்து அமையறாங்க. ஸோ இங்க கிளைண்டோட பட்ஜெட் வந்து டைட்டா பண்றதுமே இந்த கம்பெனிக்கு பெரிய நெகட்டிவ் வந்து அமையலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் மேக்ரோ எக்கனாமிக் லெவல்ல இங்க அது ஒரு பெரிய பிரச்சனை வந்து இங்க ஐடி கம்பெனிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி இந்த இந்தியன் ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவா இருக்காது. பட் ஆனா ஃபிளாட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க இன்ஃபோசிஸ் அண்ட் தென் LTIMindtree மட்டும் ஓரளவுக்கான டீசென்டான growth வந்து காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் 1-3% வந்து குவார்டர் ஆன் குவார்டர்ல ஒரு growth இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க காட்டுவாங்க. பட் ஆனா இங்க TCS, HCL, விப்ரோ, டெக் மஹேந்திரா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இங்க ஃபிளாட்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈவன் மிட் ஐடி கம்பெனிஸான இந்த பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் தென் இந்த எம்ஃபாசிஸ் கம்பெனிஸுமே வந்து பார்த்தோம்னா இங்க பெரிய அளவுக்கான growth வந்து காட்ட முடியாது. 1-3% இல்ல அப்படின்னா 3-5% தான் குவார்டர் ஆன் குவார்டர்ல growth வந்து காட்ட முடியும்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே ஃபிளாட்டா இருக்கும் அப்படின்றது தான் இங்க ஓவராலா சொல்ல வர விஷயமா வந்து இருக்கு. இது வந்து இந்த ஐடி கம்பெனிஸ்க்கு டெஸ்ட் பண்ற இடமா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா இங்க டீல் பைப்லைனா வரும்போது இந்த டீல்ஸ் எல்லாமே இந்த கம்பெனிஸ் வச்சிருக்கிறது எதுவுமே வந்து குறையல. பட் ஆனா ஏறவும் இல்லை. ஸோ அந்த டீல் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது என்னைக்கு வந்து பிரச்சனை இருக்கோ அன்னைக்கு தான் இந்த கம்பெனிஸ் எல்லாமே பிரச்சனை இருக்குதா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் அந்த டீல் வந்து குறையல. ஸோ அதனால நல்லா தான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாகணும். இப்போ இருக்க வேல்யூஷன்ஸ்க்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து நேற்று கூட வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஐடி ஸ்டாக்ஸ்ல எதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து விப்ரோவை இன்னைக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்கேன். ஸோ நீங்களும் என்ன இதெல்லாம் பார்த்து வந்து கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த கம்பெனிஸோட Q2ல வந்து நம்ம மெயினா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது இந்த ஏஐக்கு என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் இவங்களோட அந்த ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் வந்து என்னென்னலாம் பண்ண போறாங்க. அண்ட் தென் கிளைண்ட் கிட்ட இருந்து பேமெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்றதெல்லாம் இந்த Q2ல வந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா இருக்கு. அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திப்போம். ஸோ இந்த ஐபிஓ வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இதுதான் இருக்கிற டீட்டெயிலாக வந்து இருக்கு. ஸோ இருக்க 5 ஐபிஓல 2 ஐபிஓ வந்து பார்த்தோம்னா நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். பாய்.